நாட்டில் கவர்மெண்ட்டே ரன் ஆகலைன்னா, போலீஸ் எதுவுமே வேலை செய்யலைன்னா, அங்கே சட்டமே ஒழுங்கு இருக்காதுல்ல. நிறையா கொள்ளையெல்லாம் நடக்கும். அப்புறம் அடிதடிலாம் நிறையா நடந்துட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ பங்களாதேஷ்ல இருந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போய் இப்போ இந்தியாவில் தஞ்சம் ஆகியிருக்காங்க. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, அங்க ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தது அந்த ரூலிங் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் ஃப்ரீடமே வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ல அவங்களுக்கு வம்சாவளி சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்ஸும் அப்புறம் அவங்களுக்கு ஃபேவரான லாஸ் ஆர்டர்ஸ்லாம் நிறைய எடுத்துட்டு இருந்துச்சு. இதை எதிர்த்து அப்போசிஷன் லீடர்ஸ் யாராச்சும் கேள்வி கேட்டா அவங்க மேல பொய்யான கேஸ் எக்கச்சக்கமா போட்டு அவங்களுக்கு மேல கேஸ் அப்ளை பண்ணி ஜெயிலில் அடைக்கிறது தான் மெயினான வேலையாகவும் இருந்துச்சு. ஸோ இதை எதிர்த்து நிறைய போராட்டம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த போராட்டம் வந்து லாஸ்ட் மந்த் வந்து மிகப்பெரிய போராட்டமா மாறிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வீதியில இறங்கி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பிடிக்காத கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸே 500 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இதனால அங்க இருக்க பொதுமக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸே கொண்டுட்டீங்களான்னு வீதியில இறங்கி நிறைய பேர் போராடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில தான் அங்க இருந்த பிஎம் ஷேக் ஹசீனா வந்து அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்தாங்க. சரி வாங்க பங்களாதேஷ்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இன்னும் எலாபரேட்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் பேக் டு தி சேனல். நவீன் கிருஷ்ணன். பங்களாதேஷ்ல பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ டேஸா எந்த கவர்மெண்ட்டுமே ரன் பண்ணல. ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. இந்த மாதிரி நிலைமையில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் கண்ட்ரோல் எடுத்துட்டு கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். பட் அவங்களுமே ரூல் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த போஸ்டிங்ல இருக்கவங்க எல்லாருமே மோஸ்டா அந்த ரூலிங் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான். அந்த பீப்புள்ஸுமே சரி அந்த ஆஃபீஸர்ஸ் மேலலாம் ரொம்ப பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் சொல்றதை கேட்டு அவங்க மேல நிறைய நிறைய கேஸ்லாம் போட்டாங்க. அப்புறம் கொலையெல்லாம் பண்ணதும் இவங்க தான். ஸோ இப்போ டிராஃபிக் போலீஸ் கூட இல்லை டிராஃபிக்கை கிளியர் பண்றதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் தான். மேஜர் சிட்டிஸ்ல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே இறங்கி டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆப்போசிட் பார்ட்டி இருக்கும்ல, அவங்க பிஎன்பின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. அவங்க வந்து ஷேக் ஹசீனா மேல அடுக்கடுக்கான குற்றங்கள்லாம் வைக்கிறாங்க. இப்போ பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோட சீஃப் லீடரான கௌஷர் ராய் டாய் இன்டர்வியூ கொடுக்கும்போது இப்போ பங்களாதேஷ் துரோகியான அவங்க அடைக்கலம் கொடுக்கறது வந்து சுத்தமா பிடிக்காத மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இது மூலியமா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் இருக்க ஒற்றுமை கோஆபரேஷனும் குறைஞ்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இப்ப பங்களாதேஷோட இடைக்கால லீடரா முகமது யூனிஸ் இவரை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. 84 வயசுடைய இவரு 2006 நோபல் பீஸ் பிரைஸும் ஜெயிச்சாரு. இவர் ஏன் நோபல் பீஸ் பிரைஸ் ஜெயிச்சாருன்னு வாங்க பார்ப்போம். இவரு யுஎஸ்ஏல போய் பிஹெச்டிலாம் பண்ணியிருக்காரு. ஏஜ் 25 போயிருக்காரு. அப்புறம் 1971 ஒரு 5 இயர்ஸ் லேட்டரா பங்களாதேஷ் ரிட்டர்ன் ஆறாரு. அந்த சேம் இயர்ல தான் பாகிஸ்தான்கிட்ட இருந்து பங்களாதேஷ் வந்து ஃப்ரீடம் வாங்கிட்டு தனி நாடா வராங்க. அது பெரிய வார் நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் அந்த ப்ரீவியஸா ரூல் பண்ற இந்த பார்ட்டி வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்குலாம் அதிக முன்னுரிமை கொடுத்தாங்க எல்லா இதுலயும். சரி வாங்க இப்போ ஏன் இவர் பீஸ் பிரைஸ் ஜெயிச்சாருன்னு பார்ப்போம். இப்போ அங்க பங்களாதேஷை சுத்தி நிறைய பாவர்ட்டி நிறைய ஏழ்மை இருந்துச்சு. அதை சரி செய்யணும்னு ஒரு முடிவு பண்றாரு. அப்ப இவர் பிஸ்னஸ் மாடல்ஸ்லாம் இவங்களுக்கு நிறைய பண்ணி தராரு. லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. மோஸ்டா யாருமே எந்த பேங்க்குமே புவர் பீப்புளுக்கு லோன் ஈஸியா தர மாட்டாங்க. ஆனா இவர் கிரீனாம் பிஸ்னஸ் மாடல் ஒன்று சூஸ் வச்சு அது மூலியமா நிறைய மக்களுக்கு வந்து லோன் கொடுத்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை பாவர்ட்டில இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. இந்த ஒரு காரணத்துக்காகவே அவருக்கு 2006 நோபல் பீஸ் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. முகமது யூனிஸ் தான் பாத்தீங்கன்னா இடைக்கால கவர்மெண்ட் வந்து நேற்று அமைச்சாரு பங்களாதேஷ்ல ஆர்மி ஆபீசர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து. ஆனா முகமது யூனிஸ் மேலதான் ஷேக் ஹசீனா பொய்யான வழக்குகள் நிறைய போட்டு இவர் வந்து ப்ரீவியஸா ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தாரு. ஆனா ஒரு பார்ட்டியை ஆரம்பிக்காத மாதிரி இவங்க பாத்துக்கிட்டாங்க. அந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஆட்சி செஞ்ச வருஷம் டோட்டலா 15 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. இப்ப ஷேக் ஹசீனா இந்தியாவில தரையிறங்கினால என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டிருக்குன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே பிஎம் மோடி நிறைய மினிஸ்டர்ஸ் கூட மீட்டிங் கண்டக்ட் பண்ணி செக்யூரிட்டி ரிலேட்டடா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் கூட, டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட, அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூட எல்லாம் இவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பிஎம் மோடி கிட்ட பங்களாதேஷ்ல எந்த மாதிரி நிலைமை இருக்குன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்ப ஷேக் ஹசீனா அவங்க
பழைய பிஎம் பொண்ணு வந்து டெல்லியில தான் ஒர்க் பண்றாங்க. அவங்க பேர் வந்து சைமா வசீதா. அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ரீஜனல் டைரக்டரா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ரீஜனல் டைரக்டரா டெல்லியில ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து பங்களாதேஷ் போற ஃபிளைட்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏர் இந்தியாவும் இண்டிகோ ஃபிளைட்ஸ்லாம். இப்போ இந்தியாவும் பங்களாதேஷோட பார்டர் ஷேர் பண்ற பிளேஸ்ல எல்லாம் செக்யூரிட்டி டைட்டன் பண்றாங்க. இப்போ பங்களாதேஷ்ல பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டியா இருக்கிறது ஹிந்துஸ். அங்க இருக்க டெம்பிள்ஸ் நிறைய அடிச்சு உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்த மெயின் லீடரோட சிலையுமே சேதப்படுத்தி ரொம்ப உடைச்சாங்க. அப்புறம் ஷேக் ஹசீனா தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி அவங்கள தாக்குறதுக்கு போனாங்க. அப்புறம் போனோன்னே அங்க இருந்த பிளேஸ்குள்ள உள்ள நினைஞ்சு கிடைச்ச பொருள் எல்லாம் அங்க இருக்க பொதுமக்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் ஆச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்ட்ரில ஒரு ஆட்சி சரியில்லைன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து பங்களாதேஷ்க்கு வந்து தேவையான விஷயம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அங்க ரூலிங் பார்ட்டி வந்து சரியா அவங்களுக்கு பீப்புள்ஸ்க்கு வந்து சரியான ஆட்சி அமைக்கல. நிறைய பாலிசிஸ்லாம் அவங்களுக்கு எதிராக தான் இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோட கருத்தை நீங்க கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கிருஷ்ணா.